இனி என்ன கரெக்டா போற இனியா நீ அப்படியே போ. சூப்பர். தள்ளி விடு வரட்டும். கேம் முடிச்சு. சூப்பர் இனியா, சூப்பர்ரா, சூப்பர். Come on guys. Well played. Good. நீ நல்லா ப்ளே பண்ண. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல விடுங்க, எதுக்கு இதெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இல்லை சார், நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம தப்பாக நடந்துக்கிட்டோம் சார். நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுன்னு எங்களுக்கு நிரூபிச்சிட்டீங்க சார். இதில் பெரிய ஆளுன்னெல்லாம் யாரும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். கடைசி வரைக்கும் யார் கற்றுக்கிட்டே இருக்கானோ அவன் தான் பெரிய ஆள். புரியுது சார், தப்பு எங்க மேலதான் சார். தப்பா உணர்ந்துட்டீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். நமக்கு டீம் தான் முக்கியம். அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். இங்க பாருங்க, பாண்டியன் சார் எங்களுக்கு கோச் பண்ணாரு. அவங்களுக்கு நாங்க நல்லா விளையாடணும்னு ஆசை. அதே மாதிரி நாங்க உங்களுக்கு கோச் பண்றோம். நீங்க நல்லா விளையாடணும்னு எங்களுக்கு ஆசை. அவ்வளவுதான். கண்டிப்பா கப்பு நமக்கு தான் சார். நீங்க 2 பேரும் என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். சரி, ஓகே, நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. சார், என்னையும் மன்னிச்சிருங்க சார். நீங்க எப்படி விளையாடுவீங்கன்னு தெரியாம தப்பா நினைச்சிட்டேன். உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படிப்பட்ட 2 பேர்கிட்ட வேலை செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கணும் சார். பரவாயில்ல, அதெல்லாம் நோ ப்ராப்ளம். நீங்க போய் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார், நான் கேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, 2 டீமா ஸ்ப்ளிட் பண்ணி போங்க. வரட்டும். வெயிட் பண்ணு. ஐஷு, என்ன விளையாட்டு இது? எப்ப பாரு கண்ணை மூடிக்கிட்டு. ஏ ஐஷு, நீ தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன். கையை எடு. அத்தை எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாங்களே, இப்ப ஏன் தனியா பேசிட்டு இருக்காங்க? அத்தை, என்னாச்சு உங்களுக்கு? என்ன இலக்கியா, ஏன் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? இல்ல இலக்கியா, ஐஷு என் கண்ணை கட்டி விளையாடுற மாதிரி இருந்துச்சா, அதான். எனக்கும் அதான். அவங்க இங்க இருக்க மாதிரியே ஃபீலா இருக்கு. ஆனா உண்மையிலேயே இங்க இல்ல அத்தை. பாவம், என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. பாட்டி உங்களுக்கு காஃபி வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். சரி. ஐஷோட ஞாபகமா இருக்குல்ல, கண்டிப்பா இதுவும் கனவா தான் இருக்கும். என்னது கனவா? அக்கா, ஐஷு, வலிக்குதா? கனவுல நிஜமா வந்துட்டேன். ஐஷு, எப்ப வந்த? இப்பதான் வந்த. நீ எப்படி வந்த? அப்பா அம்மா எங்க? அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. கண்மணி அண்ணியும் கோகிலாத்தையும் வீட்ல இல்ல. எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே வந்துட்டேன். யார்கிட்டயும் சொல்லாமல வந்த? அவங்க உன்னை காணும் தேட போறாங்க. அக்கா, அதெல்லாம் யாரும் தேட மாட்டாங்க. போன் பண்ணி சொல்லிட்டா போச்சு. சரி, அப்ப உடனே போன் பண்ணு. ஐயோ, வர அவசரத்துல போனை வச்சுட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அவசரம் ஐஷு? இரு, நான் போன் பண்றேன். இங்க பாருங்க. அட ராசாத்தி தான். சொல்லுமா ராசாத்தி. அம்மா, ஐஷு உங்க யார்கிட்டயும் சொல்லிக்காம எங்க வீட்டுக்கு வந்துட்டா. அவ எப்படிமா அங்க வந்தா? யாரு? ராசாத்தி தாங்க பேசுறா. ஐஸ்வர்யா அவங்க வீட்டுக்கு போயிட்டாளா? இவ ஏன் இப்படி பண்றா? கண்மணிக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாளே. சரி, நாங்க உடனே அவளை கூப்பிட வர்றோம்னு சொல்லு. சரிங்க.
ராசாத்தி நாங்க உடனே வந்து ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போறோமா. இப்பதான் வந்திருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டுமே. ஆ, நாளைக்கு வாங்க, நான் பக்குவமா சொல்லி அனுப்பி வைக்கிறேன். என்னங்க ராசாத்தி நாளைக்கு வந்து கூட்டிட்டு போக சொல்றாங்க. சரி, நாளைக்கே வந்து கூட்டிட்டு போறோம்னு சொல்லு. சரிம்மா, நாங்க நாளைக்கே வரோம். சரிம்மா, வா போலாம். யாரத்த போன்ல? யார போய் நாளைக்கு கூட்டிட்டு வர போறீங்க? என்ன தம்பி, என்ன ஆச்சு? யார் போன்ல? அக்கா, அது வந்து ஐசு ராசாத்தி வீட்டுக்கு போயிருக்கா. என்ன மாமா, நீங்க இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? கல்யாண நாள் வேற நெருங்கிட்டே இருக்கு. இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்களே. விடுமா, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும், நாளைக்கு போய் கூட்டிட்டு வந்துடலாம். இதோட சரி, இனி அவ்வளவு கவனமா பாத்துக்கணும். நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே முத வேலை ஐஷுவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுதான். என்ன மாமா, புரிஞ்சுதா? ஆ. என்ன இலைக்கா பண்ற? ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ சரி சரி சரி. ஆமா, நீங்க யார் கூடயும் சேட் பண்ணலையா? யாரு கூட பேசுறது? எனக்கு தான் ஃப்ரெண்டே இல்லையே. ஃப்ரெண்ட் இல்லைன்னா என்ன, உங்களுக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. மாமா கிட்ட பேசுங்க. ஐயோ, நான் அவர் கூட பேசுனதே இல்ல. அப்புறம் என்ன, இப்ப பேசுங்க. ஆமா, உங்க போன் எங்க? ஐயோ, நான் தான் வீட்ல போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. சரி, என் போன் இருக்குல்ல, இதுல பேசுங்க. மாமா நம்பராச்சும் தெரியுமா? தெரியுமே, 93848484. என்ன இப்படி எக்ஸ்பிரஸ் மாதிரி ஸ்பீடா சொல்லிட்டு இருக்கீங்க? மாமா மேல ரொம்ப பாசமோ? ஏய் சும்மா ரெடி. சரி சரி, இதுல அந்த நம்பரை நான் சேவ் பண்றேன். ஆனா அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியலையே. இருங்க, நான் அவருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுறேன். புது நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. என்ன ஹாய்னு வந்திருக்கு? யாரா இருக்கும்? அத்தை, யாருன்னு கேக்குறாரு. இங்க கூட ரிப்ளை பண்ணுங்க. ஹாய், ஐ எம் ஐஷு. ஐஷுவா? இவ வேற. சொல்லு, இன்னும் புது நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்க. உன் மொபைல் என்னாச்சு? மெசேஜ் வந்துருச்சு. என்ன இது, புது நம்பர்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்க, உன்னோட மொபைல் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. இப்ப என்ன அனுப்பலாம்? அதுவா, நான் இப்ப ராசாத்தி வீட்ல இருக்கேன், என் போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அதனாலதான் அவங்க வீட்டு போன் எடுத்து டைப் பண்றேன் அப்படின்னு அனுப்பி விடுங்க. கரெக்ட். நான் ராசாத்தி அக்கா வீட்ல இருக்கேன். ராசாத்தி வீட்லையா? இவதுக்கு அங்கெல்லாம் போறா? சரி, என்னன்னு அனுப்பியிருக்காரு? சரின்னு அனுப்பியிருக்காங்க.
அப்படின்னா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. ம் ம் ஆ, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களாவா? ரொம்ப முக்கியம். இல்லை, இன்னைக்கு எங்கள் அம்மா பண்ண சாப்பாடு பிடிக்கல. இல்ல, இன்னைக்கு எங்க அம்மா பண்ண சாப்பாடு பிடிக்கல அதான்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சாப்பாடா இருக்கும் கேளுங்க. அப்படி என்ன சாப்பாடு? ம் பாவக்கா. பாகக்காயா? அதான் அவருக்கு பிடிக்கல. அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கும்னு கேளுங்க. அப்போ வேற என்ன பிடிக்கும்? பிரியாணி தான். இலக்கியா, அவருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குமா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஐஷு அத்தை மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள என்ன சொல்றாரு? அவருக்கு இன்னைக்கு பிடிக்காத சாப்பாடா, வீட்ல சாப்பிடவே இல்லையா. அவருக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்குமா. சரி, அப்போ ஒரு ஐடியா பண்ணுவோம். ஐஷு, நீ இன்னைக்கு பிரியாணி பண்ணு, அவர் அதை சாப்பிட்டோம். எனக்கு பிரியாணி பண்ண தெரியாது. அதான் அம்மா இருக்காங்கல்ல, நீ அவருக்கு ஃபோன் பண்ணி இங்க சாப்பிட வர சொல்லு, மத்ததெல்லாம் அம்மா பாத்துப்பாங்க. சரி. ஹலோ. நான் ஐசு பேசுறேன். ஆ, சொல்லு ஐசு. ராசத்தி அக்கா உங்ககிட்ட பேசணும் சொன்னாங்க. மாப்ள, இன்னைக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னு அவளே பண்ண போறாளாம். மதியம் 1:30 மணிக்கு உங்களுக்கு பிரியாணி ரெடியா இருக்கும். நீங்க கண்டிப்பா சாப்பிட வரணும். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு எங்க வீட்டு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், நீங்க மறக்காம வரணும். இல்லைங்க, அது வந்து எனக்கு எதுவும் பேசாதீங்க, நீங்க வரீங்க. நாங்க உங்களை பார்க்கவே இல்ல, அதனால நீங்க வந்தீங்கன்னா உங்களை நேர்ல பார்த்த மாதிரியும் இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வரீங்க. ஐஷு செய்ய போற பிரியாணி நீங்க சாப்பிடுறீங்க, வேற எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதான். அக்கா, அவர் கண்டிப்பா வருவாரா? கண்டிப்பா வருவாரு.
ராசாத்தி, அண்ணே நீ சொன்ன மாதிரியே உயிரோட ஒரு கோழியை வாங்கி அதை அப்படியே உரிச்சு எடை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி அங்க வைங்கண்ணே. ஐசே, இந்தா கோழிக்கறி. அம்மா சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா, இன்னைக்கு பிரியாணியா ஒரு வெட்டு வெட்டணும். நாங்க ரெடி பண்ணிடுறோம், நீ போய் உட்காரு போ. சரி சரி ஐசே, உன்னை நம்பித்தான் இருக்கேன். பிரியாணியை நல்லா பண்ணிடுவல்ல? கண்டிப்பா. காலையில காஃபி நல்லா இருந்துச்சுல, அப்புறம் என்ன? அது காபி. அழகு மாமா, அதெல்லாம் ஐஷாத்த கலக்கிடுவாங்க. இலக்கியா, அது காப்பிமா, இது பிரியாணி. அழகு, அதான் நாங்கெல்லாம் இருந்து சொல்லி கொடுப்போம்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ, வாய் அடிச்சுட்டே இருப்ப, போடா. சரிம்மா சரிம்மா, ஏதோ ஒண்ணு. பேசாம நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் இல்லம்மா, கட் எனக்கு பண்ணி இது- வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிரியாணி ரெடியா இருக்கு, முன்னாடி போயிருக்கா. இப்போ என்ன பண்ணுறது? கண்டிப்பாக திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டா ஒருவேளை வீட்டுக்கே தேடி வந்துட்டா கண்டிப்பாக அந்த ராசாத்தி வந்தாலும் வந்துடுவா. முதல்ல நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது, முதல்ல கிளம்புவோம். எங்கடா போற? ஒரு சின்ன முக்கியமான வேலைமா, இதோ போனது வந்துடுறேன். இன்னும் 20 நிமிஷத்துல பிரியாணி ரெடி. அப்படியா? நான் பிரியாணி செய்ய கத்துக்கிட்டேன். பார்க்கலாமா? பாரு பாரு. அம்மா வாசனை சூப்பரா இருக்கு. ஐஷு செம்மையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கொடு, நானும் பாக்குறேன். பாத்து பாத்து பாத்துமா. ரொம்ப டேஸ்டா இருக்கு. எல்லாம் ஐஷோட கை பக்குவம் தான். எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தானம்மா? நான் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் பண்ணது நீ தானே. உன்னோட கைப்பக்குவம் சூப்பரா இருக்கு, நல்லா செஞ்சிருக்க. ஐஷு, நீ செஞ்ச பிரியாணி அருமையா இருக்கு. இத மட்டும் உன் மாப்பிள்ள சாப்பிட்டாரு, உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வர போறாரு. ஆமா ஆமா, சரியா சொன்னா ராசாத்தி. சமையல வச்சே ஆம்பளைங்களை கட்டி போட்டுடலாம். போங்கம்மா, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. போங்க. பாரு, ஐஸ் பிரியாணி பண்ணிருக்கேன். அப்படியா? ஆஹா, பிரியாணி வாசம் மூக்க தொலைக்குதே. ஆமாண்ணே, ஐஸ்வர்யா அவளோட மாப்பிள்ளைக்காக ஆசாசியா பண்ணிருக்கா. அப்படியா? ஆமா ஐசே, ஏன் மாப்பிள்ளை இன்னும் வரல? அதானே, டைம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை இந்நேரம் வந்திருக்கணும். என்னன்னு தெரியலையே. ஐஷு, மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணு.
அண்ணா ஃபோன் கொடுங்களா? ஒரு நிமிஷமா. அக்கா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா. ஒருவேளை இங்க வந்துட்டு இருப்பாரு. அம்மா மாப்பிள வர்றப்ப வரட்டுமா? இங்க வரு, திண்ணையிலே உட்காந்து வாசனை பிடிச்சிருக்கேன். பிரியாணி சாப்பிடாம இருந்தா எப்படிமா? கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அண்ணே நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம், என்ன சொல்றீங்க? ஆமாமா, கரெக்டா அம்மா, சொன்ன. வாங்கம்மா. எனக்கும் பசிக்குது, எடுத்து வைங்க சாப்பிடலாம். ஆமா வாங்க, எடுத்து வைங்க சாப்பிடுறோம். 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஐஷு மாப்பிளைக்கு தானே பண்ணிருக்கோம். அவர் இல்லாம சாப்பிட்டா அது நல்லா இருக்குமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டா மாதிரி தான். நல்லா பண்ணி